தனுஷ் இதுக்கு முன்னே எத்தனையோ முறை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு, எத்தனையோ முறை ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. இப்போல்லாம் வராத இந்த சர்ச்சை ஏன் இந்த முறை மட்டும் வந்தது? எனக்கு தெரிஞ்சு வேற எந்த விழாக்களிலும் அவர் அப்பா அம்மா சகோதரிகள் புடை சூழ ரசிகர்களையோ பத்திரிகையாளர்களையோ சந்தித்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. எந்த நடிகர் தனக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கொடியை டிசைன் பண்ணியிருக்காரு? அந்த மாதிரி தான் இப்போ இவருடைய கொடிக்கு பின்னாலும் ஒரு அரசியல் ஆசை பிளான் இருக்கும். ஒரு மனிதன் நம்ம காலில் ஒரு அறியாமையில் விழுறான் அப்படின்னா முதல்ல அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் விழுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறது இருக்குல்ல, இந்த காரியத்தை யார் பண்ணுவா அப்படின்னா இந்த நாட்டில் உலவுகிற போலி சாமியார்கள் தான் அதை பண்ணுவாங்க. தனுஷ் இவரை தேடி போயிருக்காரு. என்னன்னா இப்போ அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன், அந்த ஜாதகம் இப்படியெல்லாம் இருக்குன்னு இவர் சொல்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இதை வச்சு பார்க்கும்போது இந்த சந்திப்பு நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாலையை பொறுத்த வரைக்கும் இப்போ தனுஷ் மாதிரி அவர் திடீர் அரசியல்வாதியாக வரல. எல்லாத்துக்கும் மேலே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் கண்டெஸ்ட் பண்ணவே போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். விஜய் வந்துட்டார், இந்த நேரத்தில் நம்ம வந்தோம்னா அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி ஆயிடுங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். விஷால் வந்தாலும் சரி, தனுஷ் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கும் லட்சப்பேடு கட்சிகளுடைய எண்ணிக்கையில் சில கூடுதலாக மாறும். அதை தவிர எந்த மாற்றமும் நடக்காது. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ் வரப்போகிறாருன்னு. ஆனால் அவர் கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்களே அப்படி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தனுஷ் இதுக்கு முன்னே எத்தனையோ முறை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு, எத்தனையோ முறை ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அப்போல்லாம் வராத இந்த சர்ச்சை ஏன் இந்த முறை மட்டும் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தேட ஆரம்பித்தாலே அதில் உள்ள உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனுஷுடைய பேச்சு, அவருடைய உடல் மொழி, அப்புறம் அவர் பேசிய விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த அந்த விழாவில் பார்த்திங்கன்னா அந்த இலவச ஆட்டோக்கள் மாதிரி நலத்திட்ட உதவிகள், அப்புறம் பல பேர் அவருடைய காலில் விழுந்தது, இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்திங்கன்னா நமக்கு புரிபடுகிற விஷயம் சார் சீக்கிரமே அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காலமாகவே தனுஷை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய முதல் படத்திலிருந்தே எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த விழாக்களிலும் அவர் அப்பா அம்மா சகோதரிகள் புடை சூழ ரசிகர்களையோ பத்திரிகையாளர்களையோ சந்தித்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சிவா டைரக்டர், அவருடைய பேச்சு என்னன்னா உரிய நேரத்தில் தனுஷ் அறிவிப்பாருங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வர்ற ஐடியாவே இவருக்கு இல்லை அப்படின்னா அதை எதுக்கு உரிய நேரத்தில் சொல்லணும்? இன்றைக்கே சொல்லிடலாமா, எப்பா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சும்மா என் ஃபேன்ஸை மீட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. அப்போ உரிய நேரத்தில் அறிவிப்பேன் அப்படின்னு ஒரு பொடி வைக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய கொடி. நீங்கள் பொதுவாக பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. எந்த நடிகர் தனக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கொடியை டிசைன் பண்ணியிருக்காரு? யாருமே கிடையாது. இப்போ விஜய் ஒருத்தர் அந்த மாதிரி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வரும்போது ஒரு கொடியை டிசைன் பண்ணார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது தாவேகா கட்சியாக வளர்ந்து நிற்கிது. அப்புறம் ரஜினிகாந்துக்கு பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்கள் ஒரு கொடியை அமைச்சாங்க, அது ரஜினி பண்ணலை. ஆனால் அதே ரஜினி அரசியலுக்காக அங்கேருந்து வந்தார். அந்த மாதிரி தான் இப்போ இவருடைய கொடிக்கு பின்னாலும் ஒரு அரசியல் ஆசை பிளான் இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மளுடைய சந்தேகங்கிறது சரியாக இருந்திருக்கு. தனுஷ் விஷயத்திலும் இருக்கும்னு நம்புகிறோம். சார், வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறத நம்ம பார்க்க முடியும் சோஷியல் மீடியாவில். அப்படி இருக்கும்பொழுது விஜய் சாரும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களை நேரில் சந்திச்சிருக்காரு. அப்போ மக்கள்லாம் காலில் வருவாங்க, ஆனால் இவர் தடுத்துருவார். ஆனால் தனுஷ் சாரோடைய இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு காலில் விழுறாங்க. அவர் யாரும் கை கொடுக்க மாட்டாரு. அவர் தொடையில் அவருடைய கையை வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு தயக்கத்திலேயே இருக்காரு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் பொதுவாகவே என்னுடைய கடந்த கால பேட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கொள்கை என்னென்னா, நடிகர்கள் நாடாளக்கூடாது, நீங்கள் நாடாள வரக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் திரையில் காட்டிய முகத்தை உங்களுடைய நிஜ முகமாக மக்களை நம்ப வைக்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இதுதான் நான் வைக்கிற சார்ஜ். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் போது நான் இதைத்தான் சொன்னேன். அதே நேரம் இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் அரசியலுக்கு வருகிற
எல்லாருக்கும் தேர்தலில் போட்டியிடுகிற உரிமை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்களா தாராளமாக வாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனையில் மக்களோடு மக்களாக நீங்கள் நிற்கணும், மக்களோட நீங்கள் கனெக்ட் ஆகணும், மக்களுடைய குரலை நீங்கள் வந்து எதிரொலிக்கணும், பிரதிபலிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வரலாம். நீங்கள் பிரகாஷ்ராஜ் குறித்து நம்ம இப்படியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டோம். பிரகாஷ்ராஜ் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னோ, அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னென்னா, அவர் எல்லா பிரச்சனைகளையும் மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிரதமர் மோடியை எதிர்த்தே வந்து அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்பயும் அவர் பண்ணிட்டு நிச்சயமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வருவதில் வந்து நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, தயக்கமும் இல்லை. ஆனால் உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். இன்றைக்கு தனுஷுடைய இந்த அரசியல் செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. பொதுவாகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது. மனிதர்களில் வந்து யாருமே உயர்ந்தவன் கிடையாது, யாருமே தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாரும் சமம். ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கலாம், எங்கிட்ட வேறொரு திறமை இருக்கும், புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் நம்ம காலில் ஒரு அறியாமையில் விழுறான் அப்படின்னா முதல்ல அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து விழுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறது இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் ரசிக்கவும் முடியல, ஏற்கவும் முடியல. இந்த காரியத்தை யார் பண்ணுவா அப்படின்னா, இந்த நாட்டில் உலவுகிற போலி சாமியார்கள் தான் அதை பண்ணுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருப்பான், திடீர்னு ஒரு கலரில் துண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அடிகளாருங்கிற மாதிரி ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு சாமியாராக வர்றவன் தான் தன்னை சாமியாராக மக்களை நம்ப வைப்பதற்காக எல்லாரையுமே காலில் விழ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான செயல்களையெல்லாம் தனுஷ் போன்றவர்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, மக்களோடு மக்களாக இருங்க, மக்களுக்காக அரசியலுக்கு வாங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. ராஜன் பண்டிட் சார் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு, தனுஷ் சார் அரசியலுக்கு வந்தார்னா திமுகவும் அதிமுகவும் இருக்கவே இருக்காது, தனுஷ் சார் 2வது இடத்துக்கு வந்துடுவார், எப்பயுமே தளபதி விஜய் சார் வந்து முதல் இடத்துல இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே எனக்கு வந்து ஆரூடங்கள் மீது நம்பிக்கை இல்லை. நம்ம வந்து கடவுள் மறுப்பு நம்முடைய நிலைப்பாடாக இருப்பதால் நம்ம ஆரூடங்களை வந்து எந்த காலத்துலையும் சட்டம் பண்ணுறதில்லை. ஆரூடம் சொல்வதை தொழிலாக வைத்திருப்பவர்களையும் நம்ம பெருசாக வந்து நான் வந்து மரியாதையாக பார்க்குறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஜோதிடர் குறித்து சொல்லணும் அப்படின்னா, இவர் விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து இவரை தேடி போயிருக்காரு. அதுக்கான பல முயற்சிகள்லாம் எடுத்து இவர் ரொம்ப நாள் அவரை ஸ்டாண்ட்பையில் வச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் மீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன், அந்த ஜாதகம் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு இவர் சொல்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அப்போ தனுஷ் இவர் அப்ரோச் பண்ணாருன்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். தனுஷ் ஜாதகத்தில் இப்படி இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சந்திப்பு நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இவர் குறிப்பிடுகிற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இவர் விஜயோடு மல்லு கட்டுகிற ஒரு நபராக, போட்டியாளராக வருவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு அடுத்து அதிமுக திமுக இருக்காது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு அதீத அபரிமிதமான கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த தேர்தலில் திமுக தோற்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா 2031 அந்த கட்சியே இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு கற்பனையாக தான் எனக்கு தோணுது. அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து தனுஷ் ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் இங்கே இருக்கிற லெட்டர்பேடு கட்சிகளில் ஒரு கட்சியாக வேணால் தனுஷுடைய கட்சி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் நமக்கு தெரியும், இப்போ தனுஷுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டமும் நமக்கு தெரியும். அப்போ தனுஷ் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தா இந்த ரசிகர்கள் தான் அவருடைய கட்சியின் தொண்டர்களாக இருக்க போகிறாங்க. அப்போ இந்த மைனாரிட்டியான அந்த ஒரு சிறு கூட்டம், சில லட்சம்னு கூட சொல்லலாம், இந்த சில லட்சம் கூட்டம் வந்து எப்படி ஒரு 1.25 கோடி வாக்குகள் வாங்கின தாவேகாவுக்கு போட்டியாளராக இருக்க முடியும்? என்ன கேட்டால் அண்ணாமலை போன்ற இந்த புதிய கட்சிகளுக்கு வேணால் இவர் வந்து ஒரு போட்டியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர விஜய்க்கு போட்டியாளராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். சார், கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்ற மாதிரி தனுஷ் சார் வந்து ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இந்த பக்கம் அண்ணாமலை சார் கட்சி ஆரம்பிக்க போகிறன்றதை சொல்லியிருக்காரு, இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காரு. பட் இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஏன்னா அவர் தான் ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய கட்சிக்குள்ளே அண்ணாமலை அவர்கள் வர்றதா இருந்தது. இது 2மே நடக்கலாம். ஆனால் இப்போ இது நடக்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். தனுஷ் சாரும் அண்ணாமலை அவர்களும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதற்கு பின்னால் ரஜினிகாந்த் இருப்பார்னு நான் நம்பலை. அதாவது இவர்களுடைய சூத்திரதாரியாக ரஜினிகாந்த் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு ரஜினியுடைய ஆசீர்வாதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு வெளிப்படையான
ஆதரவையும் அவர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக பாஜக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை யார் அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவர். அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க, வேறு எந்த பொறுப்பும் கொடுக்கல. அப்போ நம்மளை பாஜக அவமானப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவர் இருக்கார். தனி கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கும்போது இப்போ ஆர்எஸ்எஸ் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். பாஜகன்னு பேரை சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒருத்தர் சட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆன்டி பிஜேபி மாதிரி உள்ளே போங்க, இளைஞர்களை திரட்டுங்க, தேவைப்படுறப்ப உங்களுடைய ஆதரவு நமக்கு கொடுங்க, அப்படி ஒரு அசைன்மெண்ட்டில் அவரை கூட அனுப்பியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராகவெல்லாம் அண்ணாமலை கருத்து சொல்கிறாரு. என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகங்கிறது ஒரு மதவாத கட்சிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த மதவாத கட்சியின் முகமாக இருந்தவர் அண்ணாமலையும் ஒருத்தர். அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதத்தையும் சாதியையும் வீட்டில் வச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள்லாம் பாஜகவுடைய இதாக இருக்கும்போது அது குறித்து ஒரு சிறு எதிர்ப்பை கூட தெரிவிக்காத அண்ணாமலை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேளாண்மைக்காக நாமெல்லாம் எழுச்சியோடு கிளம்பணும்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நகைச்சுவை தானே. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தனுஷையும் இவங்க களம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இத்தனை நடிகர்கள் இருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் தனுஷை விட அதிக ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற அதிக மக்கள் செல்வாக்கு இருக்கிற நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. இப்போ சூர்யாவாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும். அப்போ இவங்களை விட்டுட்டு எதுக்கு பாஜக தனுஷை கையில் எடுக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, தனுஷ் கடந்த சில வருடங்களாக தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கிறாரு. அதெல்லாமல் ஒவ்வொரு மேடையிலையும் போய் ஓம் நமச்சிவாயம்பார். ஒரு அறிக்கை விட்டார்னா அதுக்கு கீழே ஓம் நமச்சிவாயன்னு இருக்கும். அதுக்கடுத்து இவர் ரஜினிகாந்தோடைய மருமகனாக அவர் வீட்டில் இருந்த காலகட்டத்தில் ரஜினியை ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவரோடவே இருக்கும்போது ரஜினியுடைய கருத்தியல் எல்லாமே இவருக்குள் கடத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவர் கையில் எடுக்க நினைத்த ஆன்மீக அரசியலை இவர் கையில் எடுக்க சரியான நபர் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் நினச்சிருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறோம். பட் என்ன இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, விஜய்க்கு இருக்க செல்வாக்குக்கு முன்னால் இவங்களெல்லாம் நிச்சயமாக நிற்க முடியாது. சார், தனுஷ் சாரை தொடர்ந்து விஷால் சாரும் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, விஷாலை பொறுத்த வரைக்கும் இப்போ தனுஷ் மாதிரி அவர் திடீர் அரசியல்வாதியாக வரல. அவர் நீண்ட நாளாகவே அரசியலுக்கு வருவேங்கிறத அப்பப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை வெளிப்படையாக இந்த கட்சி இந்த கொள்கைன்னு சொல்லலைனாலும் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் கண்டெஸ்ட் பண்ணவே போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா ஏதோ அவருடைய வேட்புமனுவில் குளறுபடி ஏற்பட்டு அதில் பின்வாங்கினார். இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அரசியல் குறித்து வெளிப்படையாக பேசலை. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்துட்டார். இந்த நேரத்தில் நம்ம வந்தோம்னா அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி ஆயிடுங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் அவர் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னது தான், விஷால் வந்தாலும் சரி, தனுஷ் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கும் லற்றுப்பேடு கட்சிகளுடைய எண்ணிக்கையில் சில கூடுதலாக மாறும். அதை தவிர எந்த மாற்றமும் நடக்காது. அதில் மாற்றம் இல்லை. ஹாய் படத்தோட இயக்குனர் விஷ்ணு எடவன் அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். சார், நான் ராஜ்கமலுக்காக ஒரு படம் பண்ண வேண்டியது, அந்த படத்தோட ஹீரோவாக சிலம்பரசன் அவர்கள் இருந்தார். பட் ஒரு சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சிலம்பரசன் சார் கூட இப்படி மிக முக்கியமான நிறைய டைரக்டர்ஸ் இணைஞ்சு ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த படம் டேக் ஆனே ஆகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது பாருங்கள், ஒரு பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய பட நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இயக்குனர்களுடைய சாய்ஸாக சிம்பு இருக்கார். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சிம்புவுடைய திறமையை மதிக்கிற இயக்குனர்கள் இன்னும் இருக்காங்க. ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய துரதிஷ்டம்னா, இது எதையுமே சிம்பு புரிஞ்சுக்கலைங்கிறது தான். இன்றைக்கி பாருங்கள், வெற்றிமாறன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் இன்றைக்கி சிம்புக்கிட்ட போய் அவர் அரசன்னு ஒரு படத்தை ஆரம்பித்தாங்க. அவரால் பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி அந்த படத்தை முடிக்க முடியல. நீங்கள் சிம்புக்கிட்ட போய் கேட்டால் அவர் மேலே ஃபால்ட்டு, இவர் மேலே ஃபால்ட்டு, இவர் மேலே ஃபால்ட்டு, என்னால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டால் சிம்பு தான் இந்த தாமதத்துக்கே காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரால் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவரால் பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த கால் ஷீட்டை ஹானர் பண்ண முடியல. அதுதான் மெயின். அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிரேக் வேணும்
அப்படின்ட்டு போகிறாரு. திடீர்னு கிளம்பி லண்டன் துபாய்னு போய் உட்காந்துடுறாரு. இப்போ இவங்கெல்லாம் தவிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி சிம்புவுடைய திறமைக்காக பல இயக்குனர்கள் அவரை வந்து தங்களுடைய சாய்ஸில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு சாய்ஸ் தான் இப்போ இந்த விஷ்ணு விடவன் சொல்கிறதும். ஆனால் அது ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படி முடங்கி போயிடுது. அதுக்கு முன்னே இருந்த காரணம் என்னன்னா, சிம்பு கேட்ட சம்பளம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்து எந்த படமும் வரலை, அப்படி வந்த படங்களும் வெற்றி அடையலைங்கும் போது இப்போ அவருக்கான வேல்யூங்கிறது இவ்வளவு தானே. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் யாரை போட்டியாளராக நினைக்கிறாரோ அவர்களுடைய சம்பளம் ஏறும்போது இவரும் சம்பளத்தை ஏற்றிடுவார். இப்போ உதாரணத்துக்கு தனுஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நல்ல படங்கள் வெற்றி படங்கள்லாம் கொடுத்து 60 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக இருக்கார். ஆனால் அப்படி இவர் எந்த படத்தையுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா எனக்கும் 60 கோடி கொடுன்னு கேட்பார். இப்போ சிவகார்த்திகேயன் இவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவர், அவர் நிறைய வெற்றிகளை கொடுத்து அவர் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் விட ஒரு உயரத்தில் இருக்கார். இப்போ அவர் ஒரு சம்பளம் கேட்பார், 60 கோடியை கொடு 75 கோடி கொடுன்னு அவரும் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிம்பு வந்து எனக்கும் அந்த பணத்தை கொடுன்னு கேட்பார். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் சரியான விஷயந்தான். ஆனால் சினிமாவில் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, வியாபாரத்துக்கான ஊதியம் தான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கான ஊதியத்தையும் கேட்காம இன்னொரு நடிகர் வாங்குகிற ஊதியத்தை பார்த்து இவர்களுடைய ஊதியத்தை உயர்த்துறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் சிம்புவுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டேக் ஆஃப் ஆகாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது.